ஹலோ எவ்ரி ஒன், ஹவ் ஆர் யூ? ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் நாகூர் தர்கா லொக்கேஷனில் நம்ம இருக்கோம். நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்கிரிம் சைட்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பில்கிரிம் சைட்ஸ் பார்த்திங்கன்னா நாகூர் தர்கா. ஸோ இன்றைக்கி நான் அந்த லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு பேசுகிறேன். தர்காக்குள்ளேருந்து வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுக்காக நான் அவுட் சைடில் ஹைவேல ஒரு ஃபார்ம் ஃபீல்டு பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நாகூர் தர்கா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது பேசிக்காக இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் சூஃபி ஷ்ரைன் ஆஃப் 16th century சூஃபி செயின்ட். ஹிஸ் நேம் இஸ் சாகுல் ஹமீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூஃபி பெரியவர். அவரோட சமாதி அல்லது அவரோட தர்கான்னு சொல்லலாம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் பிறந்து தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்த ஒரு மகான். அவர் 16th century வாழ்ந்திருக்காரு. அவர் நிறையா மிராக்கிள்ஸ், அற்புதங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மூலம் அவர் ரொம்ப ஃபேமஸாக இந்த ஏரியாவில் அறியப்படுறாரு. அவரை வழி தொடர்ந்து இப்போ கூட இந்த செஞ்சுரியில் கூட அவரை ஒரு பெரிய மகானாக மக்கள் எல்லாருமே வழிபடுறாங்க. ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா சின்க்ரட்டிசம், அதாவது ஹிந்துயிசம் அண்ட் சூஃபி இஸ்லாம், இந்த ரெண்டு செட்டை சேர்ந்த, இந்த ரெண்டு மதத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே இந்த நாகூர் தர்காவில் வந்து வழிபடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த நாகூர் தர்காவில் பார்த்தீங்கன்னா எவரி இயர் இந்த சூஃபி சைண்டோட நினைவாக உருஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தூரி ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடப்படுது. அது அக்ராஸ் த வேர்ல்டு, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஸோ இஃப் யூ கெட் அ சான்ஸ், ப்ளீஸ் விசிட் நாகூர் தர்கா. You will come up with another vlog very soon.